சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் மற்றும் சவிதா மருத்துவமனை இணைந்து தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக மருத்துவ முகாம்கள் அமைத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடத்தி வருகின்றனர். 1-2-2026 இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு மேற்கு நகரம் சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு முன்னிலையில் மாங்காடு நகர செயலாளர் சந்திரமோகன் மற்றும் மாங்காடு நகர நிர்வாகிகள் சார்பில் தமிழக வெற்றி கழகம் மருத்துவ அணி அவசர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் விஜே பாபு பாஸ்கர் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி தாவேகா பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கான முழு உடல் பரிசோதனை நடைபெற்றன. சவிதா மருத்துவமனையின் மொபைல் மருத்துவ வாகனம் மூலம் இரத்த பரிசோதனை, இசிஜி, எக்ஸ்ரே, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை போன்றவை இலவசமாக நடைபெற்றது. கண் பரிசோதனை செய்து கொண்டவர்களின் குறைகளை அறிந்து அவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியையும் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். இந்த மருத்துவ முகாமில் உடல் பரிசோதனை செய்து கொண்டவர்களில் யாருக்காவது உடலில் ஏதேனும் பாதிப்பு கண்டறியப்பட்டால் அவர்களுக்கான அறுவை சிகிச்சையும் இலவசமாக வழங்கப்படுகிறது. தாவேகாவின் இந்த மருத்துவ முகாம் சேவை அப்பகுதியில் பெரிதும் பாராட்டப்படுகிறது. மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா எங்க உரிமை காவல். உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. நீங்க மாங்காட்டுல இருந்தா என்ன சிகிச்சைக்கு வந்திருக்கீங்களா? கண்ணுக்கும் இடுப்புக்கும் வந்தான். ரொம்ப தெம்பாக இருக்குது. நல்லா ஆயிட்டோம்னு ஒரு ஆர்வம். நல்லா பார்த்தாங்களா? பார்த்தாங்க. டாக்டர் எல்லாம் எப்படி பேசுறாங்க? நல்லா பேசுறாங்க. இருக்க உயிர் பிள்ளைங்களாம் நல்லா பேசுறோம், பாக்குறதுக்கோ இப்ப விட்டுதுங்க. இது எக்ஸ்ரே எடுக்க சந்தோஷமா இருக்கு. உங்களை யாரு இங்க கூப்பிட்டு வந்தது? ரோசி. ரோசியா? ஓகே. அவங்க கூட இருக்காங்களா? ஆமா ஆமா. ஓகே. எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்ததா? சந்தோஷமா இருக்குது. நல்லா ஆயிடும் ஒரு நம்பிக்கை. கட்சம் அதுதான் வரணும். யாரு வரணும்ன்றீங்க? விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். ஓட்டு போடுவீங்களா? ஓட்ட போடுவேன். நல்லா சப்போர்ட் பண்ணும். 10 ஆளோட சேர்த்து
ஓகே ஓகே நல்லது நன்றி. உங்களுக்கு சின்ன ஓகே நன்றிம்மா. எங்க இருந்து வரீங்க? நாங்க மாங்காட்டுல இருந்து மேல்தானத்துக்கு வந்துக்கிறோம். இங்க சிகிச்சை நடந்துட்டு இருக்கா? ஆமா, சிகிச்சை நடந்தது. எல்லாம் தேவையெல்லாம் பாக்குறாங்க. எங்களுக்கு என்ன வியாதி இருக்குது எல்லாத்தையும் கண் டாக்டர் பிபி சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. எல்லா வியாதியும் பார்த்தாங்க. மாத்திரையும் மெடிசனும் கொடுத்தாங்க. நீங்க எதுக்கு செக் பண்ணிக்கிறீங்க? நாங்க கண்ணுக்கு பார்க்க வந்தோம். பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்க? கண்ணு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்தது? செந்தில் மேல்தானபுரத்துல இருந்து ஓகே 15வது தெர்னர்ஸ் அவங்க மூலியமா வந்துக்கிறோம். சரி ஓகே. ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பாக்குறாங்களா? ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா அடுத்து உங்களோட கருத்து டிவி கேட்க தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம், ஓட்டு போடுறதுக்கோசம் விசிலுக்கு போடுறோங்க. ஓட்டு போடுவீங்க? அவர் தான் வரணும். ஆமா, அவர் தான் வரணும். நன்றி. ஒருத்தரே இருந்தா போறாது, மத்தவங்க மாத்தி மாத்தி வந்தா தான் யாரு என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு நன்மை செய்ய எப்படி என்ன பண்றாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். நாங்க அதுக்கோசம் தான். நன்றி. வணக்கம். எங்க இருந்து வரீங்க? மாங்காடு மேல்ரகனாபுரத்துல வரோம். உங்க பேரு? என் பேர் உமா. என்ன இதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இங்க மருத்துவ முகாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக வந்தோம். இங்க எல்லாமே நல்லா பாக்குறாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? நான் வந்து பிபி பார்த்தேன், சுகர் பார்த்தேன், கண் டெஸ்ட் பண்ணேன், ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக பார்த்தேன். ஸ்கின்னுக்கு க்ரீம் எழுதி கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு கண்ணாடி அவங்களே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு இங்க வந்தது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மாதிரி விஜய் சார்பா இந்த முகாம் நடத்துனதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்றேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க, ஃப்ரீயா கொடுத்து. அதுவும் நிறைய பேர் இல்லாம இதை போய் பார்க்க முடியாம காசு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு முகாம் நடத்துறதுக்கு எல்லார் சார்பாகவும் நான் நன்றி சொல்றேன். அதே மாதிரி இந்த விசில் சின்னத்துக்கு நிச்சயமா நாங்க ஓட்டு போடுவோம். ஏன்னா இளைய தலைமுறை வரணும்னு எங்களுக்கு விருப்பம். அது மனசார சொன்ன, சும்மா வாய் பேச்சுக்கு நீங்க கேக்குறீங்க அவங்க கேக்குறதுலாம் நான் சொல்லல. உண்மையிலே மனசு ஆழத்துல நான் சொல்றேன். இதுக்குதான் வெற்றி பெறணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அதுக்காக. தேங்க்யூ. நன்றி நன்றி. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? அரகதம். எங்க இருந்து வரீங்க? மாங்காடு மேல்ரங்கநாதபுரம். நீங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா. எடுத்துட்டீங்களா? எங்க உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் சொன்னோம். எல்லா டாக்டரும் பர்ஃபெக்டா பார்த்தாங்க. எல்லாம் பார்த்தோம், மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டோம். எங்களுக்கு வந்து எங்க குடும்பத்துல பார்த்தா 50 ஓட்டு இருக்குது. எங்க சொந்த குடும்பத்துல என் பிள்ளைவன் அவனுக்காக இந்த ஓட்டு பூரா விஜய் தவிர வச்சு ஒரே ஒரு ஆளுக்கு நாங்க போட மாட்டோம். விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வரணும். அவர் தான் எங்களுக்கு இப்பத்திக்கு. அவர் இப்பயே இந்த அளவுக்கு எங்களை பாக்குறாருன்னா இதை வாங்கி சாப்பிட வழியிறாத குஞ்சிங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு அவரு பயன்படுறாருன்னா அவருக்கு எங்க உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டோம். எங்க செந்திலுக்காக, எங்க செந்தில் ஓட்டு ஓட்டு விஜய்க்கு. விசில் சின்னம், விசில் சின்னம். கண்ணை மூடிக்கின்னு விசில்ல கூட குத்திட்டு வருவோம் நாங்க எல்லாருமே. எங்களுக்கு கரெக்டா தெரியும். நன்றி நன்றி. கண்டிப்பா விஜய் வரணும்பா. எங்களுக்கு குந்த குச்ச கிடையாது, எனக்கு கிடையாது, சுத்தமா எனக்கு கிடையாது. வாடகை வீட்டுல இருக்கிறேன். 5000 ரூபாய் மாசம். ஒரு வாவாத பொண்ணாயிட்டான்னு வச்சுக்கின்னு இருக்கிறேன். அது வயசுன்னு வந்து அந்த வாடகை கட்டு சாப்பாட்டு கூட 3 மாசம் ஆகுது. எங்க வீட்டுக்காரர் யாரு பாத்துக்கிறேன் என் வயசுல. ஆனா இது கன்ஃபார்ம். இது விஜய் தவிர ஒரு கில்லாடி கூட வரது சான்ஸே கிடையாது. சரிங்களா? ஓகே. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? பேர் உமா மகேஸ்வரி. எங்க இருந்து வரீங்க? மாங்காடு தான் சந்தர்ப்பம் சாரோட மூலியமா நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. நல்லா இந்த தலைவர் சார்பால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நல்லா பார்த்தாங்க. ஆனால் எல்லாமே இப்போ சவிதா ஹாஸ்பிட்டல் சார்லாம் வந்து அந்த சாரும் பார்த்தாரு. நல்லா பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணேன். இப்போ அங்கே வர சொல்லியிருக்காங்க. அங்கே போய் ஃப்ரீயாகவே நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பேன். சார் கண்டிப்பாக நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் சார். விசில் சார். உங்களை சவிதா மருத்துவமனை வர சொல்லி சவிதா மருத்துவமனையில் வர சொன்னீங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக? கிட்னி ஸ்டோன் இருக்கு சார். அது நல்லா பார்த்தாங்க சார். அங்க எதனா அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா? ஆமா சார். கிட்னி ஆபரேஷன் பண்ணேன்னு சொல்லிருக்காங்க. ஃப்ரீயாவே பண்றேன்னு சொல்லிருக்காங்க. டிவில இருந்து பண்ணி கொடுக்குறேன்னு. ஆமா சார். ஓகே. வேற எதனா தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது கண்டிப்பா அது விஜய் சார், தளபதி விஜய் சார் தான் சார் ஓட்டு போடுவாங்க. நல்லா பாக்குறாங்க சார். அவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? பிரதீஷ். பிரதீஷ். ஓகே. யார் கூட வந்திருக்கீங்க? எங்க அப்பா அம்மா கூட வந்திருக்கேன். என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கோசம் நான் வந்திருக்கேன். பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டர் வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்து க்ரீம் தந்திருக்காங்க. அதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க.
நீங்க தமிழக வெற்றி கழகத்துல தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை. எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலி ஃபுல் சைடு வந்து டிவி கேட்குறேன் சப்போர்ட்டு. விசில் சின்னத்துக்கு தான் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு மாற்றம் வரதுக்கு. சவுண்டா சொல்லுங்க, யாரு பிடிக்கும்? விஜயா பிடிக்குமா? விஜய் மாமா பிடிக்குமா? என்னோட பேர் வந்து வனிதா. இங்கே மாங்காடு 14வது வார்டுலேருந்து வந்திருக்கோம். இங்கே தளபதி அதான் டிவிக்கு சார்பாக வந்து இந்த முகாம் மருத்துவ முகாம் நடத்த வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து இதில் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துக்குமே அதான் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. எல்லா சர்வீஸும் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. என்னென்ன பண்றாங்க? மெடிக்கல் கேம்ப்ல என்னென்ன பண்றாங்க? செக்அப் பண்ணுமோ இல்ல வேற என்ன? இல்லை சார், அதான் கண்ணுக்கு செக் பண்ணி கண்ணாடி கொடுக்கறது, அப்புறம் ஸ்கேன் பண்ணுறது, அப்புறம் இஎன்டி, வெரிகோஸ் வெயின் அந்த இது எல்லாமே பண்ணுறாங்க சார். அப்புறம் ஸ்கின்னுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாமே, சுகர் டெஸ்ட், பிபி எல்லாமே இங்கே பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. ஆமாம் சார், எல்லாமே நல்லா நல்லா இருக்குது சார். எல்லாம் பண்ணுறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அப்புறம் சார் என் பேர் உமா மகேஸ்வரி. டிவிக்கு சார்பாக வந்திருக்கேன். நான் டிவிக்கு அதோட வந்திருக்கேன். நான் எனக்கு உடம்புல கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. நல்லா சார்பாக நல்லா பார்த்தாங்க. என்னோட பேர் மாரியப்பன். இங்கே எனக்கு வீடு மாங்காடு தான். முகாம் வந்து போட்டதை வந்து அறிஞ்சு வந்து வந்தேன். முகாமில் வந்துட்டு பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு எல்லாமே வந்து எடுத்தாங்க. ஐ டெஸ்ட்டு கூட எடுத்திருக்காங்க. கண்ணாடி கொடுக்குறோம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்ல ஒரு மருத்துவ முகாமாக வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி. டிவிக்கு தேங்க்ஸ் டு இளைய தளபதி விஜய்.